மொத்தத்துல என்னோட எதிரியும் 2 பேரும் ஒருத்தன் தான் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம காரியம் இன்னும் சுலபமாயிடுச்சு. எதிரிய கொல்ற நம்மளோட இந்த காரியம் இந்த நிமிஷமே ஆரம்பமாகணும். ருத்ரனை பலி வாங்கியே தீரணும். ஆமா, ருத்ரனை பலி வாங்கியே தீரணும். அதுக்கப்புறமா நம்மோட அடுத்த பலி அர்ஜுன். இதுல எந்த விதமான மாற்றமும் இல்ல. என்ன அர்ஜுனா? ஏன் அமிர்தா, அர்ஜுனோட பேரை கேட்ட உடனே ஒரு நிமிஷம் குழப்பம் வந்துருச்சா? ஏன் அர்ஜுன பலி கொடுக்கறதுல உனக்கு விருப்பம் இல்லையா? அது அப்படி இல்ல சிஷா. அது அது என்னன்னா அமிர்தா, பழைய விஷயங்கள்லாம் இப்ப வேண்டாம். அர்ஜுனோட மனைவி உருவத்துல நீ அந்த வீட்டுக்குள்ள போய் சேர்ந்திருக்கங்கிறத மறந்துடாது. உன்னோட முக்கியமான லட்சியத்திற்கு பங்கம் ஏற்படுத்துற எந்த ஒரு காரியத்தையும் நீ செய்ய நினைக்க கூடாது. நாகமணி அடையணுங்கிற உன்னோட இந்த போராட்டத்துக்கு உனக்கு துணையா நான் நிற்கும் போது வேற யாரு மேலையும் எது மேலையும் நீ உன் கவனத்தை செலுத்தக்கூடாது. இனிமே நாம நினைச்ச மாதிரியே எல்லாமே நடக்கணும். நிச்சயமா அப்படித்தான் நடக்கும். எதிரிகளோட சம்ஹாரம் ஆரம்பமாகுது. முதல்ல அந்த ருத்ரா, அப்புறம் அர்ஜுன். அதுக்கப்புறம் அந்த மொத்த குடும்பம், அவங்களோட மொத்த குடும்பமும் வாழ்ந்ததுக்கான அடையாளமே தெரியாம மண்ணோட மண்ணா போயிடணும். இது நடக்கிறது உறுதி. இது நாகராணியோட சபதம். கூப்பிட்டு செய்தியை சொன்னதுக்கு ரொம்ப நன்றி அமிர்தா. இனி செய்ய வேண்டிய வேலைகளுக்கு உன்னை தயார்படுத்திக்கோ. நான் இப்ப கிளம்புறேன். நிச்சயமா நான் மன்னிக்கவே மாட்டேன். ஒவ்வொருத்தரையும் வரிசையா கொன்னுடுவேன். ஒருவேளை நானே அந்த நாகராணியா இருந்திருந்தா உங்க எல்லாரையும் தெய்வதாட்சணியம் பார்க்காம கொன்னுடுவேன். என்னங்க அர்ஜுன், ஏன் பெட்ஷீட்டை கீழே விரிச்சு போடுறீங்க? நீங்க இங்கே படுத்துக்கலாமே. என்னங்க இது புதுசா எனக்கு சொல்றீங்க? நம்ம 2 பேருக்குள்ள இருக்கிற ஒப்பந்தமே தானே. நான் பாட்டுக்கு கீழே படுத்துக்கிறேன், நீங்க நிம்மதியா மேல படுத்துக்கோங்க. ஏன் இப்படி பேசுறீங்க அர்ஜுன்? இது வருத்தத்தில் இருக்கிற மாதிரி இருக்கு. என்ன விஷயம்? நீங்க இப்ப அந்த மாதிரி பேசியிருக்க கூடாது அமிர்தா. நான் என்ன பேசினேன்? காலையில நான் உங்ககிட்ட பேசினப்போ அப்படி ஒரு சூழ்நிலை வந்தா என்ன பண்ணுவீங்கன்னு சும்மா ஒரு பேச்சுக்கு தான் கேட்டேன். ஏன் ஆறுதலுக்காகவாவது எனக்கு நிம்மதி கொடுக்குற பதிலை நீங்க சொல்லுவீங்கன்னு நினைச்சேன். ஆனா நீங்க
ரொம்ப கடுமையாக பதில் சொல்லிட்டு போயிட்டீங்களே. உண்மையை சொல்லணும்னா அது என்னை ரொம்ப புண்படுத்திடுச்சுங்க. போகட்டும் விடுங்க. ஏன் தலையெழுத்தும் என்னோட குடும்பத்தோட தலையெழுத்தும். அந்த நாகராணி கிட்ட கடிப்பட்டு தான் சாகணும்னு இருந்தா யாரால என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? அந்த பிரம்மா எங்க குடும்பத்தோட தலையெழுத்துல குறைவன் ஆயுள் எழுதிருந்தா அதுக்கு நீங்க என்னங்க பண்ணுவீங்க? போகட்டும் விடுங்க. எப்பப்ப என்னென்ன நடக்கணுமோ அதெல்லாம் சரியா நடக்கும். மொத்தத்துல என் கண்ணு முன்னாடி நீங்க சாகிறதுக்கு முன்னாடி உங்க கண்ணு முன்னாடி நான் செத்துட்டா அதுவும் எனக்கு நிம்மதிங்க. மொத்தத்துல நீங்க நல்லா இருக்கணும், அவ்வளவுதான். நம்மோட அடுத்த பலி அர்ஜுன். ஒருவேளை சேஷா சொன்ன மாதிரியே அடுத்தது அர்ஜுனை பலி வாங்கிடுவாளா? அப்போ என்னால அர்ஜுனை இதுல இருந்து காப்பாத்த முடியாதா? ஏன் அர்ஜுனை எப்படி காப்பாத்துறது? இந்த பக்கம் சேஷா கிட்டையும் எதுவும் சொல்ல முடியாத சூழ்நிலையில இருக்கு. பாவம் அர்ஜுன் ஏற்கனவே நான் சொன்ன வார்த்தையால ரொம்ப வருத்தப்பட்டுட்டார் போல இருக்கு. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க அர்ஜுன். ஏங்க நான் பாம்பு கிட்ட கடிப்பட்டு செத்துப்படுவேங்கிற வருத்தத்தில் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நோ சான்ஸ். இப்போ பாம்பு பழி வாங்குற எண்ணத்தோட இருக்குங்கிறது உறுதியாகி போச்சு. அதை என்னை கடிச்சு சாகடிச்ச அப்புறம் எதிரியோட பொண்டாட்டின்னு சொல்லி உங்களையும் கடிச்சு சாகடிச்சிடும். அதுக்கப்புறம் நம்ம குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் நாகலோகத்துக்கு போயிடுவோம். நாம 2 பேரும் மறுபடியும் எங்க ஃப்ரெஷ்ஷா நம்ம லவ் ஸ்டோரி ஆரம்பிக்கலாம். நீங்க என் கூட இருந்தா அந்த நாகலோகம் கூட ஸ்வர்க்கம் மாதிரி எனக்கு ரொம்ப இனிமையா இருக்குங்க. சின்ன வயசுல பாட்டி என்கிட்ட சொல்லியிருக்காங்க, பாம்பு கடிப்பட்டு செத்து போனவங்க எல்லாம் நாகலோகத்துக்கு தான் போவாங்களாம். அத பத்தி உங்களுக்கு தெரியுமா? இல்ல, எனக்கு தெரியாது. அப்படியா? சரி விடுங்க. இருந்தாலும் சும்மா ஒரு தடவை கற்பனை பண்ணி பாருங்களேன். நீங்க போன ஜென்மத்துல நாகராஜாவோட பொண்ணா, நானும் நாகலோகத்துக்கு சேர்ந்தவனா இருக்கேன். நாம 2 பேரும் உயிருக்கு உயிரை காதலிக்கிறவங்க. ஆனா நடுவுல என்னென்னமோ நடந்து உங்களை அடைய முடியாம நான் அப்படியே செத்துடுறேனா. அதுக்கப்புறம் பூலோகத்துல எனக்கு மறுஜென்மம் கிடைக்குதாமா. நீங்க எனக்காக காத்திருந்து காத்திருந்து என்னை தேடிக்கிட்டு பூலோகத்துக்கு வந்துடுறீங்களா? இங்க நமக்கு பழைய விஷயங்கள்ல ஞாபகம் வந்து நாம் 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துடுறோமா. வாவ், எப்படி இருக்குங்க என் கற்பனை கதை? ரொம்ப நல்லா இருக்குல்ல? இதெல்லாம் நிஜமா இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும்ல எங்க அமிர்தா? இங்க பாருங்க, உங்களுக்கு இப்ப தூக்கம் வரலன்னா அங்க ஜன்னல் பக்கத்துல போய் உட்காந்து வானத்தை அண்ணாந்து பார்த்து 1 2 3 நட்சத்திரங்களை என்ன ஆரம்பிங்க, தூக்கம் வரும். அதை விட்டுட்டு தலைவலி இல்லாத இந்த கதையை கேட்கறதுக்கு நான் தயாரா இல்ல. எனக்கு தூக்கம் வருது, நான் படுத்துக்கிறேன். தலை இல்லாம வாழும் இல்லாம இருக்கிறதால தானே இதை கற்பனை கதைன்னு சொல்றோம். நீங்க என்ன வேணா சொல்லுங்க, எனக்கு என்னமோ என் கற்பனை கதை ரொம்ப பிடிச்சு போச்சு. எனக்கு தோணும் போதெல்லாம் நான் என்னோட கற்பனை உலகத்துக்கு போய் என் நாகராணி கூட டூயிட் பாட்டு பாடிட்டு வருவேன். இதுக்கு மேல நான் அடங்கலன்னா அந்த நாகராணியை விட என் பொண்டாட்டி நாகராணி கிட்ட கட்டிப்பட்டு செத்துருவேன். இதுக்கு மேல நான் தூங்குறது தான் பெட்டர். கருணா, எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்குடா. சித்தப்பா தான் அவ்வளவு தைரியம் சொல்லிட்டு போயிருக்காருல பாட்டி, அப்புறம் ஏன் இவ்வளவு பயப்படுறீங்க? அம்மா இதையா இருங்க, அவருக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணுவாரு. இல்ல கருணா, ருத்ரா விஷ்ணு மாதிரி இல்ல. உங்க அப்பாவுக்கு பொறுமை அதிகம். ஆனா ருத்ரா முன்கோவக்காரன். சின்ன வயசுல இருந்தே அப்படித்தான்.
எங்க அவன் கோபத்துல ஏடா கூடமா ஏதாச்சும் பண்ணிடுவானோன்னு ரொம்ப பயமா இருக்கு. எப்படியாவது நாம பைரவ பாபாவை மறுபடியும் நாம இங்க வரவழைக்கணும் பாட்டி. அவர் இருந்தா ஏதோ ஒரு தைரியம். ஏனே தெரியல, நம்ம குடும்பத்து மேல கோவப்பட்டு அவர் எங்கேயோ தூரமா போயிட்டாரா? ஆமாண்டா, நானும் அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். பைரவ பாபா எதுக்கு நம்ம வீட்டு பக்கமே வர்றதில்லைன்னு. ஒரு நிமிஷம். ஒரு நிமிஷம் அப்படியே லைன்ல இருங்க. பாட்டி, எனக்கு ஆபீஸ்ல இருந்து கால் வந்திருக்கு. நான் உடனே போய் ஆகணும். இங்க பாருங்க, நீங்க எதை பத்தி யோசிக்காதீங்க. எல்லாம் நல்லதுக்கு தான் நடக்கும். நீங்க தைரியமா இருங்க. ம். சரி சரி. அவர் தூரமா போக வச்சது நான் தான். ருத்ரா, என்னடா சொல்ற? முன்னாடி எல்லாம் ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீ தேடி தேடி ஓடுனது பாபா கிட்ட தானே. இப்ப என்னடானா நீயே இப்படி சொல்ற? அவர் இருந்திருந்தா இப்படிப்பட்ட சூழ்நிலையில நமக்கு பெரிய உதவியா இருந்திருப்பாருல்ல. மா, இனிமே அவரோட உதவி இந்த வீட்டுக்கு தேவையில்லை. ஏன் சொல்றேன்னா, இந்த வீட்டுக்கு பாதுகாப்பு கவசமா இந்த ருத்ரன் இருக்கா. என்ன பேசுறேன்னு யோசிச்சு பேசுறியா? உண்மைதாமா. இந்த ருத்ரா இருக்கிற வரைக்கும் இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களை யாரும் எதுவும் செய்ய முடியாது. இந்த ருத்ர முகத்தை நிமிந்து பார்க்கவே பயப்படணும். அந்த அளவுக்கு சக்திகளை சேர்த்து வச்சிருக்கா உங்க பையன் ருத்ரன். அந்த நாகராணி ஒருத்தி இல்ல, அந்த மாதிரி 1000 பேர் வந்தாலும் அவங்களை எதிர்க்கிற சக்தி என்கிட்ட இருக்க. உண்மையை சொல்லு ருத்ரா. எங்களோட ஆறுதலுக்காக தானே நீ இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க. ஆனா உண்மை வேறங்கிறது எனக்கு தெரியும். சொல்லுடா. அந்த நாகங்களுக்கு நம்ம குடும்பத்தை பழி வாங்குற எண்ணம் இருக்குன்றது தெரிஞ்சும் நீ இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கியே. எந்த உண்மையை பத்தி நீங்க பேசுறீங்கம்மா? அந்த நாகங்களுக்கு சரியான பதிலடி கொடுக்க தேவையான ஆயுதங்களை சேர்த்து வச்சிருக்கா உங்க பையன். இங்க பாருங்க. ஜெய் மகாருத்ரா. ருத்ரா. ஜெய் மகாருத்ரா. நாகா. ருத்ரா, என்னடா நடந்துகிட்டு இருக்கு? இதெல்லாம் என்னடா ருத்ரா? ஐயோ கடவுளே, என் கண்ணையே என்னால நம்ப முடியலையே. இப்ப என்ன சொல்றீங்கம்மா? உங்க மகனோட சக்தி எப்பேற்பட்டதுன்னு இப்ப உங்களுக்கு புரிஞ்சுதா? நீ சக்தி வாய்ந்தவன் எனக்கு ஏற்கனவே தெரியும். ஆனா இப்ப நடந்ததெல்லாம் இது மட்டும் இல்லம்மா, பார்த்துக்கிட்டே இருங்க. இந்த ருத்ரனோட சக்திகள் அதிகமாகிட்டே போகும். நாளையிலிருந்து என் வேலைகளை நான் ஆரம்பிக்க போறேன்.
நான் எப்பேற்பட்ட பலசாலின்னு அந்த நாகராணிக்கு காட்ட போறேன். நாளைக்கு மொத்த சர்ப்ப குளத்துக்கு நான் தீ வைக்க போறேன். அந்த நாகராணி எங்க இருந்தாலும் சரி, நான் உருவாக்குற அந்த அக்னிக்குள்ள எங்க இருந்தாலும் வந்து விழுந்தாகணும். அப்படி செய்யறேன் பாருங்க. நடக்கிறத பார்த்துக்கிட்டே இருங்க. அந்த நாகராணிக்கு இந்த ருத்ரங்கிட்ட இருந்து விடுதலையே கிடையாது. ருத்ரா, நீ மிகப்பெரிய சக்தி வாய்ந்தவன் எனக்கு தெரிஞ்சிருந்தாலும் எனக்கு என்னமோ பயமா இருக்குடா. நீ என்ன வேணும்னாலும் பண்ணுடா, ஆனா கொஞ்சம் யோசிச்சு பண்ணு. புதுசா ஒரு ஆபத்தை நீ ஏற்படுத்திக்காம இருந்தா அதுவே போதும். அந்த ஆண்டவ கிட்ட வேண்டிக்கிறேன், மொத்தத்துல அந்த நாகராணி கிட்ட இருந்து நமக்கு விடுதலை கிடைச்சா அதுவே போதும். நீங்க போன ஜென்மத்துல நாகராஜாவோட பொண்ணா, நானும் நாகலோகத்துக்கு சேர்ந்தவனா இருக்கேன். நான் 2 பேரும் உயிருக்கு உயிரை காதலிக்கிறவங்க. ஆனா நடுவுல என்னென்னமோ நடந்து உங்களை அடைய முடியாம நான் அப்படியே செத்துடுறேனா. அதுக்கப்புறம் பூலோகத்துல எனக்கு மறுஜென்மம் கிடைக்குதாமா. நீங்க எனக்காக காத்திருந்து என்னை தேடிக்கிட்டு பூலோகத்துக்கு வந்துடுறீங்களா. பழைய விஷயங்கள்ல ஞாபகம் வந்து நான் 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துடுறோமா. எங்க அர்ஜுன், நீங்க என்ன இந்த அளவுக்கு காதலிக்கிறீங்களா? அர்ஜுன், அர்ஜுன், என்னங்க நீங்க? கனவுல நாகராணி கூட டூயட் பாடிக்கிட்டு இருந்தேன், அத வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டீங்களே. இப்பதாங்க அவங்க ரொம்ப ஆசையா என் நெத்தில முத்தம் கொடுத்தாங்க தெரியுமா. அத பொறுக்காம வந்து எழுப்பிட்டீங்களே. ச்சே. ஐயோ கடவுளே, என் கனவுல ஏன் நாகராணி முத்தம் கொடுத்தா நீங்க எதுக்குங்க வைக்கப்படுறீங்க? ஒருவேளை அந்த நாகராணி நீங்க தானோ? இப்ப என்ன, நாகராணி பத்தி மட்டும்தான் பேசிட்டு இருப்பீங்களா, இல்ல நான் சொல்ல போறதையும் கேட்பீங்களா? சாரி, நீங்க ஏதோ பேசணும் தானே என்ன எழுப்புனீங்க. சொல்லுங்க. பரவாயில்ல, நீங்க படுத்துக்கோங்க. உங்க கனவை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்ல. என்னோட வாழ்க்கை துணைவி என் பக்கத்துல வந்து உட்காந்து என்கிட்ட பேசணும்னு சொல்லும் போது நான் படுத்துக்கிட்டு கனவு காண்றது பெருசா நினைப்பேனா? நீங்க என்கிட்ட வாய் திறந்து பேசுறதே பெரிய விஷயம், அதுலயும் நீங்களே வந்து என்கிட்ட பேசுறீங்க. என்னன்னு சொல்லுங்க. அது நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைச்சேன். கேள்வியா? கேளுங்க. என்னது? அது வந்து அர்ஜுன், ஒருவேளை நான் ஒருத்தி இல்லவே இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க?